ஹாய். மண்டே ஈவினிங் காலேஜிலேருந்து வந்தோடனே சரி மாடியில் இருந்த கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப பழுத்திருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால மிளகாயும் கத்திரிக்காயும் பறிச்சிட்டு இருந்தேன். மிளகாயெல்லாம் நிறைய காய்ச்சி இருந்தது. கத்திரிக்காயும் ஒரு 6 or 7 கிடச்சிடுச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிருந்து. மிளகாயெல்லாம் நல்லா எல்லோ கலர், நல்லா டார்க் ஆன மாதிரி இருந்தது. மாடியிலையுமே காஞ்சி போய் நின்று அந்த தக்காளி எல்லாமே எடுத்து போட்டுட்டோம். ஈவினிங் 6 o'clock மேலேலாம் கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் காற்றெல்லாம் மாடியில் நின்னா வீசும். அதனால் மாடியில் நின்று துணியலை எல்லாமே காய வச்சது எல்லாமே எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம வச்சுருந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடுச்சு. சின்னதாக தான் இருந்து சாப்பிட்டு பார்த்தா கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி இது வேணாம், ஏன்னா எல்லாமே சின்ன சின்னதாக உருண்டையாட்டே பழுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய காய் காய்ச்சிருந்தது. ஹஸ்பண்ட் வந்து மூடோடே பிடுங்கிட்டாங்க. சரி அதையும் தூங்கி போட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து சிம்பிளாக டின்னர் செய்யலாம். ஏன்னா பாப்பா வேறு ஊரில் நிற்கிறனால எங்கள் 2 பேருக்கும் சிம்பிளாக டின்னரை முடிச்சிட்டோம்.